எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ரியானா. சம்மர் ஹாலிடேஸ்ல தீம் பார்க், சினிமா அப்படின்னு நாங்கள் நிறைய எங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டோம். பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு நம்மளோட கலை பண்பாடு பற்றி எடுத்து சொல்லணும்னு நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் திருச்சிலேருந்து சரே 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற புதுக்கோட்டை மாவட்டம் மலையடிப்பட்டி கிராமத்தில் இருக்க ஒரு பழமையான கோயில். கிபி 730 குவாவன் சாத்தன் என்பவரால் மலையை குடைஞ்சு கட்டப்பட்ட இந்த கோயில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான ஒரு குகைவரை கோயில். இதன் சிறப்பு என்னன்னா, சிவனும் விஷ்ணுவும் ஒரே குன்றின் மீது தனித்தனியே எழுப்பப்பட்டுள்ள இரு குகை கோயிலும் ஒரே இடத்துல இருக்கிறது தான். மேலும் இந்த கோயிலின் சிறப்பம்சம் அனந்த சயன மூர்த்தியாக காட்சியளிக்கும் விஷ்ணு கோயில். இது திருப்பதிக்கு நிகரானது என்று அவங்க சொல்றாங்க. மேலும் இங்குள்ள சிவன் கோயில் திருமால் கோயிலை விட காலத்தால் முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயில்ல ஒரு சிறப்பு என்னன்னா, பல்லவர்கள், சோழர்கள், நாயக்கர்கள் இவர்களுடைய கலை பண்பாடு அத்தனையும் ஒரே கோயில்ல நம்ம பார்க்கலாம். இங்கு நம்ம பழமையான விளையாட்டு முறைகள், பல்லாங்குழி, மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் அனைத்துமே பாறைகளால் செதுக்கி வச்சிருக்கிறாங்க, கல்வெட்டுகளாக இருக்கிறது. மேலும் இங்க இருக்கக்கூடிய பழமையான மரங்கள் இருக்கக்கூடிய கனிகள் வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இதை சாப்பிட்டா மருத்துவ குணம் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்க கோயில் நிர்வாகத்தின் சொல்றாங்க. மேலும் இங்க இருக்க தீர்த்த குளம் வந்துட்டு ரொம்ப பழமையான குளமாக இருக்கிறது. இந்த குளத்துல எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கு நம்மளுடைய கலை பண்பாடை பத்தி இந்த இடத்துக்கு கூட்டியிருக்கும் போது நம்மளால எடுத்து சொல்ல முடியும். இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த நவீன காலத்து டெக்னாலஜியை விட டெக்னாலஜி இல்லாத காலத்துல நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு அறிவு சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ நீங்க இந்த கோயிலுக்கு போங்க, உங்க ஃபேமிலியோட போங்க, உங்க குழந்தைகளோட போங்க. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க, உங்களால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உணர முடியும்.